அன்புள்ள சகோதரர்களை பாருங்க, மஆசிஃப் இசையை ஹலாலாக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்திலேயே உருவாகுவார்கள். இது நம்ம சரியா புரிஞ்சுக்கொள்ளணும். எந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், இசையை ஹலாலாக்குதல் அப்படின்றது கடந்த காலத்தில் அறிஞரான இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதில் விழுந்தாங்க, ஹலால் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். அதே போல நவீன காலத்திலையும் அவர்களை ஒட்டி அந்த ஆய்வு சரியான நம்பி அந்த ஆய்வை சரி கண்டு ஹலால் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இசை முழுமையாக ஹராம் தான். ஆனால் பாட்டோடு பாடலோடு கலக்காமல் நடக்கக்கூடிய இசைகள் இருக்குது. ஒரு நிகழ்ச்சி வடிவத்தில் எப்படி போடுறது, இது என்ன செய்யாது, பிரச்சனை அல்ல இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது ஹராம் என்பதில் எல்லின் முனையளவும் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஹலாலாக்குவார்கள் என்பது மார்க்க ஆய்வு செய்து ஏதோ அடிப்படையில் அவங்களோட ஆய்வு செய்த கோணத்தில் வந்த தவறோ அல்லது எனது ஹதீஸ்களுடைய வசனங்களை அணுகுவதில் வந்த தவறோ, அவர் முக்கியம் இஜ்திஹாதுக்குரிய தகுதியோடு இருக்கிறவராயிருக்கணும். மார்க்க அறிவு அவருக்கு இருக்கணும், மார்க்க விளக்கம் அவருக்கு இருக்கணும், மார்க்க ஞானம் அப்படி இருந்து இந்த மாதிரி ஒரு விளக்கத்தில் அவர் தவறு விட்டாராக இருந்தால் நிச்சயமா அந்த ஹதீஸ் அவர்களை என்ன செய்யாது, சொல்லாது, அவர்களை அது சொல்லாது. இந்த ஹதீஸ் யாரை சொல்லுமெண்டா, மனோ இச்சைப்படி அதை ஹலால் என்று சொல்லக்கூடியவர்களை மட்டும்தான் என்ன செய்யும், சொல்லும். ஏனென்று சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் ஆய்வு செய்து ஆய்வுக்குரிய தகுதி இருந்து அதுக்கு பின்னால் ஆய்வு செய்து ஒருத்தன் அதை சரி காண்றான். பிழை தான், வழிகேடு தான், குஃபர் தான். ஒருத்தர் சரி காண்றதுக்காக அது சரியாக போறதில்லை. ஆனால் அப்படி சரி காண்ற நேரத்தில் அவனுக்கு இந்த தண்டனை என்ன செய்யாது, வராது. ஏன்னா அவன் மார்க்க ரீதியாக அப்படி. என் நபித்தோழர்களை நாங்கள் பார்க்குறோம். சமுரா என்ற நபித்தோழர் சாராயம் வித்துக்கிட்டு இருந்தார். குடிக்கிறதாகாரா விற்கிறது ஹலால் என்ன செஞ்சாரு, அவர் கருதினார். அப்ப எனவே இந்த செய்திகள் அவங்களை என்ன செய்யாது, சாராது. அவங்க தெரியாம இருந்திருக்கலாம், அல்லது தெரிஞ்சிருந்து கூட இந்த ஹதீஸை பலகீனம் என்ன செய்திருக்கலாம், கருதி இருக்கலாம். இந்த காரணங்களை வச்சு இவங்களை எல்லாம் இந்த ஹதீஸ் சாரும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆனால் அந்த முடிவு மனோ இச்சைப்படி, இவங்க மனோ இச்சைப்படி எடுத்தாங்களா, அல்லாஹ் ரசூலுக்காக ஆய்வு செய்ய எடுத்தாங்களா, அது நம்மளுக்கு தெரியாது. சரியா? மனோ இச்சைப்படியும் மார்க்கத்தில் ஹலால் என்று தைரியமாக சொல்லக்கூடிய அந்த அளவு கடந்த விளங்கிட்டா தைரியத்தின் காரணம் மார்க்கத்துடைய வசனங்கள்ல இப்படி எடுத்தாங்கண்டா, அல்லது நவீன போக்குகளுக்கு நம்ம ஒத்து போகணும் அப்படி என்பதற்காக இதை எடுத்திருந்தாங்கன்னா அவங்களை இந்த ஹதீஸ் என்ன செய்யும், சார். மார்க்க ஆய்வின் அடிப்படை இப்னு ஹஸமை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உறுதியான ஒருவர். அவர் யாருக்காக வேண்டியும் இதை நலிந்து கொடுக்கக்கூடிய ஒரு அறிஞர் அல்ல. ஆனால் அவர் இசையை என்ன செஞ்சாரு, ஹலால் என்று சொன்னார், இசை ஹலால் என்று வாதாடினார், அதை எதிர்த்தவர்களை எதிர்த்தாரு. அப்ப அதுக்காகவே நம்ம என்ன செய்யலாம், இப்னு ஹஸம் இந்த தண்டனைக்குள்ள என்ன செய்வாரு, வருவாருன்னு சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னா, அவர் நிச்சயமா எங்களுக்கு விளங்குது, அவருக்கு இஜ்திஹாதுக்குரிய ஆற்றல் இருந்தது. அதுக்குரிய இஜ்திஹாதுக்குரிய ஆற்றல்டா என்ன, குர்ஆன் ஹதீஸுடைய அந்த நாலேஜ், குர்ஆன் ஹதீஸ் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆய்வு, எப்படி ஒப்பிட்டு ஆய்வு செய்யணும் அந்த திறமை எல்லாம் இருந்தவர். அவர் ஆய்வு செஞ்சார், ஹலாலன்ட்டார். அப்ப அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியாது, இவர் யஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹரீர வல் மஆசிஃப் இந்த பட்டியலுக்குள்ள வருவார் அப்படின்ற கருத்துக்குள்ள என்ன செய்யலாது, நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மனோ இச்சைப்படி மார்க்கத்தில் இந்த தீர்ப்பை யார் கொடுத்தாங்களோ, ஏனென்றால் இந்த தீர்ப்பால் என்ன நடக்கும் தெரியுமா, ரசூலுல்லாஹ் அங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வெறுமனே ஹலால் மட்டுமல்ல, இசைதான் இன்றைக்கு சாராயம் மாதிரி எல்லா தீங்குகளுக்கும் மூலதனமா என்ன செய்யுது, இருந்து கொண்டிருக்குது. இசைதான் சோகத்தை உண்டாக்கணும்னு நினைச்சா சும்மா இருக்கிறவன சோகத்துக்குள்ள உண்டாக்கணும்னு நினைச்சா, சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அவனை ஆட வச்சிடலாம். இசை என்பது எங்களை எப்படியோ திருப்புறத்துக்குரிய எல்லா வழியும் என்ன செய்யுது இருக்குது. எந்த அளவுக்குன்னா உலகத்துல உடனே இன்னொரு ரசனையை போட்டு டிஸ்டர்ப் பண்ணணும்னா இதுதான். யார் இசை கேட்டு பழகினானோ அவனுக்கு உடனடியாக கிராத்து கேட்கிற இன்பம் இருக்காது. யார் இசை கேட்டு பழகினாங்களோ அவனுக்கு உடனே ஒரு கிராத்தை கேட்கக்கூட அது இன்பம் என்ன செய்யாது, இருக்காது. காரணம் இந்த நிஃபாக்குத்தனம் என்ன செய்யும், வளர்ந்து கண்டு வரும். அதனால இப்படிப்பட்ட ஒரு கேடான ஒரு விஷயத்தை, சமூகத்துக்கு எந்த பிரயோசனம் தராத ஒரு விஷயத்தை ஹலால் என்று சொல்வது வழிகேடு, சந்தேகமே கிடையாது. இவ்வளோ இப்னு ஹஸம் அல்ல, அதை விட பெரிய அறிஞர் சொல்லினால் வழிகேடு தான். அது சந்தேகமே கிடையாது, அதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இந்த ஹதீஸ் யாரை உள்ளடக்கும் என்ற நேரத்தில் கவனமா இருக்கும். ஏன்னா நம்ம தீர்ப்பு சொல்ற டைம்ல என்ன செய்யக்கூடாது, ஏன்னா மார்க்க ரீதியாக ஒருவர் இதை ஆய்வு செஞ்சு ஹலால் ஹராம் என்ற இடத்துக்கு போறது இருக்குதே, அது நம்ம அதுல கையடிக்க முடியாது. அதே நேரம் மனோ இச்சைப்படி யாராவது இதுல தீர்ப்பு வழங்கி இருந்தால் அவர்களை இந்த ஹதீஸ் என்ன செய்யும், சாரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல 2-3 விஷயம் வரும். யஸ்தஹில்லூனல் ஹிர விபச்சாரம், வல் ஹரீர பட்டு, வல் மஆசிஃப் அதே போல என்ன, அதாவது இசைக்கருவிகள், இன்ன சில அறிவிப்புல ஹம்ர் சாராயம், இதெல்லாம் என்ன செய்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது நபியர்கள் சொன்ன முன்னறிவிப்பு அந்த காலகட்டத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு மனோ இச்சைப்படி ஹலால் என்று சொல்லக்கூடிய நிறைய பேரை காணலாம். நிறைய பேர் என்ன செய்யலாம், காணலாம். ஹதீஸ் கலை பற்றி எந்த அறிவும் இல்லை.
எந்த ஞானமும் இல்லை, எதுவும் இல்லாமல் இந்த புகாரில் வர ஹதீஸ் வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. லைஃப் புகாரில் வர ஹதீஸ் வந்து என்னது? லைஃப். குர்ஆனுக்கு முரண்படுதுன்றல, சும்மா லைஃப். அது என்னடா இமாம் புகார் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு காரணம் வைக்கிறாங்க. சரியா? நான் அந்த இடத்துக்குள்ள போக விரும்பல. அப்போ இப்படி சர்வசாதாரணமான காரணங்கள் சொல்லி இல்லைன்னா நம்ம வழிகட்டா போகிறோம், நாங்கள் சாதாரணமாக தானே யூஸ் பண்ணுறோம், ஒரு அழகுக்கு தானே யூஸ் பண்ணுறோம், இது ஒரு அழகு உணர்ச்சியா இல்லையா? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கிறதுக்கு எந்த மரியாதை இல்லை. சரி, எந்த உணர்ச்சியாக இருக்கலாம், அழகு உணர்ச்சியோ கவர்ச்சி, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாதுன்ட்டாங்க. கூடாதுன்னா அது கூடாதுதான். அதுக்கு ரீசன் இருக்கணும், ரீசன் இல்லாமல் இருக்கணும்ன்றது ஒரு ஈமான் உள்ள பண்பு அல்ல. ரசூலாங்க சொன்னால் அதுக்கு கட்டப்பட வேண்டிய கடமை எங்களுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நபியர்கள் சொன்ன முன்னறிவிப்புகள் உண்டு. துஹூருல் மஆசிஃப் வஸ்திஹலாலுஹா, இசைக்கருவிகள் வெளிப்படுதல் அல்ல ஹலால்ன்றது எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா, மார்க்கத்துக்கு வெளியுள்ளவன் யூஸ் பண்ணுறது ஓகே, மார்க்கத்துக்கு உள்ளவனும் இசை மாறி ஏதாவது கிடைக்காதா, இசை இல்லை இசை மாதிரி ஏதாவது கிடைக்காதா அப்படி என்று அந்த இதை கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு என்னது, குரலாலையாவது இசை கொடுப்போம், குரலாலையாவது இசை எல்லாரும் சேர்ந்து ஒரே டோனில் ஒரு சின்ன ஒரு இசை வந்துருக்கு விளங்கிட்டா. சரி பார்த்தீங்களா, அது கொடுக்கலாம். சாதாரண மேடையில் சின்ன பிள்ளை படிக்க வைங்க, விளங்கிட்டானே, அது கொடுங்க. மார்க்கத்துக்குள்ள என்னதுக்கு அது? மார்க்க ஊடகமாக அது வர வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. அனுமதி தான், அனுமதி தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் பின் தாபித்தை கூப்பிட்டு கவிதையில் தவ்வா செய்யுங்கன்னு சொல்லலை. கவிதையில் நீங்கள் தவ்வா செய்யுங்க, நீங்கள் கவிதை துறையில் தவ்வா செய்யுங்க, நீங்கள் வந்து இலக்கிய துறையில் தவ்வா செய்யுங்க. தவ்வாவுக்கு ஒரே ரூட்டு தான், விளங்கிட்டா. ஆனால் கலை இலக்கியங்கள் இஸ்லாம் அனுமதிக்குது, அங்கீகரிக்குது, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் தவ்வாவுடைய ஊடகமாக ரசூலுல்லாஹ் எங்கே என்ன செய்யலை, பயன்படுத்தவில்லை. வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு, அவருக்கு கவிதையை படித்து கொடுக்கவில்லை, அவருக்கு ஆகவும் செய்யாதது. தவ்வாவுக்கு அது ஆகாது, விளங்கிட்டா. அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான் சொல்றான். இதை நம்ம என்ன செய்ய வேண்டும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.